ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கடந்த 26 ஆண்டுகளில் ஒரு டிக்கெட் கூட விற்பனை செய்யாத ரயில் நிலையம் எங்கே இருக்கிறது தெரியுமா? வாங்க இதை பற்றி பார்க்கலாம். உலக அளவில் மிகப்பெரிய அளவிலான ரயில் நெட்வொர்க்குகளை கொண்டது இந்திய ரயில்வே துறை. ஒவ்வொரு நாளும் மில்லியன் கணக்கான பயணிகள் இந்த ரயில்வே துறையின் கீழ் இயங்கும் ரயில்களில் பயணித்து வருகிறார்கள். பெரிய நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை இந்தியா முழுவதும் எக்கச்சக்கமான ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் சேவை வழங்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்தியா ரயில்வே இயக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு வருடத்தில் வெறும் 15 நாட்கள் மட்டுமே இயங்கும் ஒரு ரயில் நிலையம் உள்ளது. அது எங்கு உள்ளது என்று தெரியுமா? வாங்க இதை பற்றி பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக இந்த ரயில் நிலையத்தில் சிறப்பு நாட்கள் அன்று மட்டுமே ரயில்கள் நிற்கும். மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த ரயில் நிலையம் ஆனது இயங்காது. கடந்த 26 ஆண்டுகளில் இந்த ரயில் நிலையத்தில் இதுவரை ஒரு டிக்கெட் கூட விற்பனை ஆகவில்லை என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் இதற்கு காரணம் என்ன? இது பீகார் மாநிலத்தில் உள்ள கிராண்ட் காட் ரயில்வே லைனில் அமைந்திருக்கும் முகல் சாராய் என்ற பகுதியில் உள்ள அனுராக் நாராயண் ரோட் காட் ரயில் நிலையம் ஆகும். இந்த ரயில்வே தடமானது கிழக்கு மத்திய ரயில்வே பிரிவின் கீழ் இயங்குகிறது. இந்த ரயில்வே நிலையமானது பிரிட்டிஷ் ஆட்சியின் போது அமைக்கப்பட்டது. கடந்த 26 ஆண்டுகளாக இந்த ரயில் நிலையம் பயன்பாட்டில் இல்லாமல் அப்படியே உள்ளது. யாருமே இந்த ரயில் நிலையத்திற்கு டிக்கெட் வாங்காத போது இந்தியா ரயில்வே எதற்காக இந்த ரயில் நிலையத்தை பராமரித்து வருகிறது என்பது ஒரு கேள்வி அமைகிறது. இதற்கு குறிப்பாக ரயிலானது ஒரு வருடத்தில் 15 நாட்கள் அந்த ரயில் நிலையத்தில் இருக்கிறது என்பதே பதில். பிட்ரு பக்ஷா பண்டிகையின் போது ஒரு வருடத்தில் 15 நாட்கள் இந்த ரயில் நிலையத்தில் ரயில்கள் நிற்பதாக கூறப்படுகிறது. இந்த ரயில் நிலையத்தில் யாருமே ரயில் டிக்கெட் விலை வாங்காத காரணத்தால் இங்கு ரயில்வே ஊழியர்கள் பணி அமர்த்துவதில் எந்த உதாரணமும் கிடையாது. ஆதலால் பித்ரு பக்ஷா பண்டிகையின் போது 15 நாட்கள் மட்டுமே 4 முதல் 5 ஊழியர்கள் இந்த ரயில் நிலையத்தில் பணியமர்த்தப்படுகின்றனர்.